இன்றைக்கி நம்ம சிறுகடிக்க ஆசை தொடரில் என்ன நடக்குது அப்படின்னா, மீனா வந்து ரூம்குள்ளே வராங்க படுக்கிறக்காக. அப்போ வந்து விஜயா இருந்துட்டு தராதரம் இல்லாதவங்க கூட எல்லாம் படுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா இருந்துட்டு நான் வந்து கீழே பாய் போட்டு படுத்தா தான் எனக்கு தூக்கம் வருங்க அப்படின்னு சொல்லிட்டு படுத்துறாங்க. அதுக்கப்புறமா வந்து மனோஜ் என்னங்கிறாங்க அப்படின்னா, அப்பா நீ நைட்டான குரட்டை விட மாட்டேல்ல, நீ குரட்டை விடுறதுனால சவுண்டு தாங்க முடியலன்னு தான் நான் கூட வந்து சின்ன வயசுலேருந்தே உங்க கூட வந்து தூங்காமல் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே முத்து இருந்துட்டு அவன் கிடக்கிறப்பா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு தூங்குங்க, அவன் என்னமோ சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு சொல்லுப்பா நீ குரட்டை விட மாட்டேல்ல அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு இல்லடா அந்த மாதிரி ஏதாவது சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னா நீ என்னை தட்டு, இந்த மாதிரி திரும்பி படுத்துட்டா அப்படின்னா ஒரு சைடாக படுத்துட்டா அந்த மாதிரி வந்து குரட்டை வராதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை போக்குறதுக்கான வழி இதுதானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முத்து வந்துட்டு அதெல்லாம் வேண்டாப்பா, நீ நீ சௌரியத்துக்கு தூங்கு, டேய் கஷ்டப்பட்டு நாள் முழுக்க கஷ்டப்பட்டு உழைச்சவங்க அப்படி தாண்டா குரட்டை வரும், நீ ஏன்டா இது பண்ணிக்கிற, அப்பாவை அதையும் சொல்கிற, நீ வாட்டில் தூங்குப்பா, நீங்கள் வந்து எப்படி வேணால் தூங்கிக்கோங்க, உங்கள் சௌரியத்துக்கு தூங்குப்பா, அவன் என்னமோ பண்ணிட்டு போறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து எல்லாரும் படுத்திருக்காங்க. அப்போ வந்து முத்து இருந்துட்டு அப்பா நீ வந்து சின்ன வயசுல கதை சொல்லுவேல, அது மாதிரி இப்போ கதை சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு அதெல்லாம் எனக்கு மறந்துருச்சுடா, அப்போல்லாம் ஏதோ எனக்கு தெரிஞ்ச கதை சொல்லுவேன், நீ வேணா சொல்ல கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு அப்பா எனக்கு தூக்கம் வருதுப்பா, கம்முன்னு படுக்க சொல்லுங்க அப்படிங்கிறாரு. உடனே வந்து முத்து இருந்துட்டு சரிப்பா நான் வேணா கதை சொல்கிறேன், என்ன கதை சொல்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பாட்டிக்கிட்ட இருந்து காக்கா வந்து வட தூக்கிட்டு போன கதையை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உடனே மனோஜ் இருந்துட்டு இந்த கதை தான் எல்லாத்துக்கும் தெரியுமே, இதை எதுக்கு நீ மறுபடியும் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லடா இது வந்து உண்மையான கதை, நல்லா இருக்கும் கேளு அப்படின்ட்டு கதையை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஊரில் வந்து பாட்டி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் வந்து சேர்த்து வச்சிருப்பாங்க, 27 லட்சம் வடையை வந்து சுட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு காக்கா வந்து வடையை வந்து தூக்கிட்டு போயிடுது. அப்போ வந்து ஒரு நரி வந்து அதை வந்து அந்த காக்காட்ட வந்து பறிச்சுட்டு போயிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ வந்து காக்கா காக்கா அப்படின்ட்டு மனோஜ் அப்படின்னு இடையில எல்லாம் சொல்லிடுறாரு. உடனே மனோஜ் வந்துட்டு அப்பா இவன் பாருப்பா இவனை அப்படிங்கிறாரு. உடனே அண்ணாமலை வந்துட்டு சரி விடுடா அவன் எப்போ போல காமெடியாக தான் பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து முத்தெடுத்துட்டு என்னங்கிறாரு அப்படின்னா அந்த பாட்டி வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வடையை வந்து இது பண்ணியிருப்பாங்க, 27 லட்சம் அந்த வடை, அப்படிப்பட்டதை வந்து இந்த காக்கா வந்து தூக்கிட்டு போகலான்னு நினச்சிது. ஆனால் நரி ஒன்று வந்து இந்த காக்கா கிட்ட வந்து அதை இதே பேசி அந்த காக்காவை வந்து நம்ப வச்சு கடைசியில் அந்த நரி வந்து 27 லட்சத்தையும் தூக்கிட்டு ஓடிடுச்சு. எங்கடா ஓடிச்சு, கனடாக்கு தானே அப்படிங்கிற மாதிரி மனோஜ் கிட்ட கேட்குறாரு. உடனே வந்து மனோஜ் வந்து அப்பா இங்கே பாருப்பா அவன் என்னை தானே சொல்லிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை வந்துட்டு சரி விடுடா அவன் எப்போ போல காமெடியாக ஒரு இதை சொல்லிட்டு இருக்கான் விடு அப்படின்னு படுத்து சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா மனோஜ் வந்து எனக்கு தூக்கம் வருதுப்பா, காலையில் வேலைக்கு போகணும், இந்த மாதிரி அவன் பண்ணிட்டே இருந்தானே எப்படி தூங்குறது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து முத்து இருந்துட்டு ஏன்டா அப்படின்னு கேட்கவும் அண்ணாமலை இருந்துட்டு டே படுங்கடா படுத்து தூங்குடா, வந்து கடைக்கு போகணும்னு சொல்கிறாங்களா, தூக்கம் வருதுன்னு சொல்கிறாங்களா, படு அப்படின்னு சொல்லி படுக்க சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா 3 பேர் படுத்து தூங்கிடுறாங்க. ஆனால் முத்துக்கு மட்டும் தூக்கமே வரல. முத்து இருந்துட்டு இன்னொரு கதை சொல்கிறேன் அப்படின்னா அண்ணாமலை எழுப்புறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு எனக்கு தூக்கம் வருதுடா போய் கம்மன் படுடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே முத்து இருந்துட்டு சரிப்பா நீ வந்து கேட்காடி பரவாயில்ல நான் மெதுவாக சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்லிட்டே இருக்காங்க. அது வந்து மனோஜுக்கு வந்து ரொம்பவே டிஸ்டர்பாக இருக்குது. மனோஜுக்கு தூக்கமே வரல, அங்கே இங்கே பண்டு படுக்கிறாங்க. அதுக்கப்புறமா எழுந்திரிச்சு வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து மீனா வந்து படுத்திருக்காங்க. அப்போ வந்து விஜயா வந்து உட்காந்துருக்கும்போது ரோகிணி வந்து உள்ளே வராங்க. இப்போ தான் சாப்பிட்டு வரையாமா அப்படிங்க, ஆமாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்ததுக்கப்புறமா இவளையெல்லாம் வந்து வைக்க வேண்டிய இடத்துல தான் வைக்கணும், இந்த மாதிரிலாம் இவளுக்கு இடம் கொடுத்தோம் அப்படின்னா அவன் வந்து தலைமையில் ஏறி வந்துக்குவா அப்படிங்கிற மாதிரி மீனா வந்து ரொம்ப தான் பேசுகிறாங்க. அப்போ வந்து ரோகிணி வந்துட்டு அப்போ என்னையும் வந்து நீங்கள் பாசமாக கூப்பிடுங்களா ஆண்டி என்னையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே விஜயா வந்துட்டு உன்னையும் சொல்லலாமா, உன்னைய வந்து உன்னையெல்லாம் எதுவும் நான் சொல்லலை அப்படின்ட்டு சரி நீ போய் படு அப்படின்னு சொல்லி படுக்க சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. அப்புறமா ஏதோ சத்தம் கேட்குற மாதிரியே இருக்குது. உடனே வந்து ரோகிணி வந்துச்சு இது என்ன சவுண்டு, இந்நேரத்துக்கு யாரும் மோட்டர் போட்டுட்டா அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது விஜயா வந்து கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரி சத்தம் போட்டுருக்காங்க அப்படின்ட்டு அவங்கள வந்து அடங்காமல் எழுப்புறாங்க. எழுப்பும்போது டக்குன்னு விஜயா வந்து தள்ளி விட்டுறாங்க ரோகிணியை. ஒன்று ரோகிணி வந்து கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் எழுந்திரிச்சு ரொம்ப கோபப்படுறாங்க. கோபப்பட்டு இவங்க இப்படி இருக்காங்க, இப்படி சத்தம் போட்டு எப்படி தூங்குறது, ஐயோ எனக்கு வர கோவத்துக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா போர்வை போத்தி விடுறாங்க, போர்வை தள்ளி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து தலகாணி வந்து மேலே போடலான்னு வராங்க. அப்போ வந்து டக்குன்னு விஜயா வந்து மறுபடியும் தலகாணி தள்ளி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா வந்து ரோகிணி வந்து கண்டிப்பாக இங்கே படுத்தா நமக்கு தூக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு மீனா வெட்டி பார்க்குறாங்க. அப்போ வந்து மீனா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. இவ இப்படி இந்த சவுண்டில் இப்படி தூங்கிட்டு இருக்கா, நமக்கு தான் தூக்கம் வரல அப்படின்ட்டு நம்ம இங்கே படுத்தோம்னா கண்டிப்பாக தூங்க முடியாது அப்படின்ட்டு எழுந்து வெளியே போகிறாங்க. வெளியே போய் பார்த்தா மனோஜ் அங்கே உட்காந்துருக்காங்க. உடனே ரோகிணி வந்து மனோஜ் வந்து கூப்பிட்றாங்க. ஐயோ ஆறு அப்படின்ட்டு ரொம்ப பயந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோகிணி வந்துட்டு நான் தான், நீ எதுக்கு இப்போ வெளியே உட்காந்துருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நீ எதுக்கு வெளியே வந்த அப்படின்னு மனோஜ் கேட்குறாங்க. உடனே ரோகிணி வந்துட்டு உங்கள் அம்மா வந்து சவுண்ட் தாங்க முடியல அதான் வெளியே வந்துட்டு அப்படிங்கிறாங்க. உடனே வந்து மனோஜ் இருந்துட்டு இவன் முத்து வந்து கம்மன் இருக்க மாட்டேறான், பேசிட்டே இருக்கான், தூங்கவே விட மாட்டேறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கு வந்து சீக்கிரமாக ஒரு முடிவு கட்டணும், கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு ரூம் கிடச்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ஆனால் இது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரோகிணி வந்துட்டு சரி பரவாயில்ல விடு அப்படின்ட்டு இங்கே தான் நிற்க படுக்கணுமா, உனக்கு வேறு இங்கே படுத்தா தூக்கம் வராது அப்படின்ட்டு சொல்லிட்டே படுத்து தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறமா விஜயா வந்து வெளியே உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து மீனா எந்திரிச்சு வராங்க. எந்திரிச்சு வர டைம் ஆகுது, இவ்வளோ டைம் ஆகுது, இப்போ தான் எந்திரிச்சு வர, இன்னும் டிஃபன் கூட செய்யல, யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து மீனா இருந்துட்டு இந்த மாதிரி வந்து எனக்கு உடம்பு சரியில்லை தானே அதை படுத்துட்டேன், இந்த மாதிரி நீங்களா செஞ்சிருக்கலாம்ல, இல்லாட்டி ஒரு நாளாக தான் அவங்களே செஞ்சுக்கலாம்ல அவங்களுக்கு வேணுங்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு நீ வந்து எங்களுக்கு ஆர்டர் போடுறியா அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து அண்ணாமலை வந்து வெளியே வந்துடுறாரு. இப்போ என்ன ஆச்சு, அவளுக்கு உடம்பு சரியில்லை அதை சமைக்கலன்னு சொல்கிறாள், நீயாவது எதாவது பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஓ இவ வந்து இப்படியே சொல்லிட்டு போய் சொல்லிட்டு ரூமுக்குள்ள போய் படுத்துக்கலாம்ட்டு இருப்பா, அப்போ நல்லா தான் தூங்கிச்சு வரா, அப்புறம் எப்படி உடம்பு சரியில்லாம போகும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. அதுக்கப்புறமா ரோகிணியும் மனோஜும் வெளியே வராங்க. அம்மா டிஃபன் ரெடியா அப்படின்ட்டு. உடனே வந்து விஜயா இருந்துட்டு இந்த மாதிரி வந்து எதுவுமே செய்யலடா, இது வந்து இப்போ தான் தூங்கி வரா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து முத்து வராரு சமையல் ரூம்ல இருந்து. நீ என்னடா சமையல் ரூம்ல இருந்து வரேன்னு கேட்கவும் அண்ணாமலை கேட்கவும் இப்படி வந்து மீனாக்கு வந்து நைட்டெல்லாம் உடம்பு சரியில்லை அதனால கஞ்சி வச்சுட்டு வர அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து விஜயா இருந்துட்டு இவ வயிறு மட்டும் நிறைஞ்சா போதும், மற்றவங்களாம் யாரும் சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு அவளுக்கு
அப்புறமா முத்து இருந்துட்டு அவளுக்கு வந்து சமைக்கிறது மட்டும் தான் வேலையா, ஏன் அவ மட்டும் தான் சமைக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே ரோகிணி இருந்துட்டு அவங்க தானே இவ்வளோ நாள் இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு இது என்ன டிபார்ட்மெண்ட் வைஸாக எடுத்து பண்ணுறதுக்கு இது என்ன இதா ஹோட்டலா, இதில் வந்து நீங்களாம் யாருமே சமைக்கிறது இல்லை, நீங்களா சமைச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரவி ஸ்ருதி வெளியே வராங்க. உடனே வந்து ஸ்ருதி வந்து கேட்குறாங்க என்னாச்சு, எதுக்கு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாரும் சாப்பிடலாமான்னு கேட்கவும் விஜயா இருந்துட்டு இந்த மாதிரி எதுவுமே சமைக்கல, எல்லாரும் இன்னைக்கு எதுவும் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி இருந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் இப்படி உடம்பு சரியில்லை அப்படிங்கிறோம். இன்னும் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல மீனா, எதுக்கு வந்தீங்க, எதுக்கு எந்திரிச்சு வந்தீங்க, பரவாயில்ல சமைக்காட்டி நீங்கள் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே விஜயா வந்துட்டு அவளை வேற இப்படி சொல்லிடாத, சொல்லிட்டுனா மதிய வரைக்கும் போய் படுத்துக்கிட்டாலும் தூங்கினாலும் தூங்கிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஸ்ருதி இருந்துட்டு பரவாயில்ல அவங்களுக்கு உடம்பு சரியில்லை ஆண்டி, அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ரவியோட ஹோட்டலே போய் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்ட்டு போய் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ரோகிணி ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன்னு கிளம்பிடுறாங்க. விஜயா வந்து நான் செய்கிறேன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ரோகிணி வந்து வேண்டாம் ஆண்டி, நாங்கள் வந்து தினக்கூலி மாதிரி கிடையாது, வந்து மெதுவாக போகிறக்கு இப்போ வந்து நாங்கள் வந்து லேக்ஸ் கணக்கில் இது பண்ணிட்டு இருக்கோம், அதனால் நாங்கள் போகணும் அப்படின்ட்டு மனசு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்புறமா முத்து இருந்துட்டு இவ்வளோ நாள் பீச்சில் படுத்து தூங்கிட்டு இருந்தான், இப்போ தான் இவனுக்கு வந்து இது வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஒன்று அண்ணாமலை இருந்துட்டு ஆமாண்டா இவன் இப்போ தானே பிஸ்னஸ் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே விஜயா இருந்துட்டு அவனுக்கு ஏற்ற அவனோட தகுதிக்கு ஏற்ற வேலை வந்து இப்போ தானே கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜயா இருந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் இவ எப்படி பண்ணிட்டு இருக்கா பாருங்க, இப்போல்லாம் யாருமே சாப்பிடாம போயிட்டாங்க, இப்போ அவளுக்கு சந்தோஷம் தானே, இதுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு உனக்கே நான் நியாயமா இருக்கா, அவளே உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாள் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு இனிமேல் வந்து அவள் யாருக்குமே சமைக்க மாட்டா, அப்பா உங்களுக்கு மட்டும் தான் சமைப்பா, வேற யாருக்காகவும் சமைக்க மாட்டா, வேணா அவங்களே சமைச்சு சொல்லுங்க அப்படின்ட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா உள்ள போய் மீனா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. உடனே முத்து இருந்துட்டு நீ எதுக்கு இப்போ வேலை செஞ்சுட்டே இருக்க, கிளம்புமல்ல அப்படிங்கிறாரு. ரொம்ப காய்ச்சல் அடிக்குது நைட்டை விட, நீ கிளம்பு ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது. நன்றி.